அது என்ன அவங்களுக்கு காணும் இறங்கி நின்று கொஞ்ச நேரம் தனித்தனியாக போகிறதா டேஞ்சரு. டேஞ்சர் இல்லை, அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைங்கிற முறையில் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தோம்னா என்றைக்குமே வந்து ஒரு கேங்காக வந்தீங்கன்னா கேங்காக போய் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாம் போகாதீங்க. ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து தற்சமயம் ஒரு 2 minutes முன்னாடி தான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருந்தோம். வீடியோ கூட ஷூட் பண்ணியிருக்காப்புல போஸ்ட் பண்ணுவாப்ப. சரிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வெட்டில் தான் எழுதணும்னு அவர் சொன்னதை யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆளுக்கு பிரச்சனை இருக்கிறனால தான் மறுபடியும் ஆக்சிடென்ட் நடக்கும். நாங்கள் மலை ஏறுற டைமில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிலாக இருந்துச்சு. மலை ஏறினதும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் அட்டகட்டி போயிட்டோம். அட்டகட்டிலேருந்து தாங்க வால்பாறையே ஸ்டார்ட் ஆகுது. அட்டகட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் அந்த தேயிலை தோட்டத்தில் பார்க்கும்போது மனசுக்குள்ள ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. அந்த இடம், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த தேயிலை தோட்டத்தில் ரசிச்சுட்டு மேலே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலே மேகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையை ஒட்டி உரசி போகிற மாதிரியே இருக்கும். நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எங்க நின்று போட்டோ எடுக்கிறது, எங்க நின்று வீடியோ எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த மான்சூன் டைம்ல வால்பாறையோட அழகா சொல்லவே முடியல. ஏன்னா பார்க்கற எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்பதான் நாங்க போய் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டினோம். தம்பி கண்ண அச்சா அக்கா இறங்கிடு. ரைட். minute. Who are you? ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நம்ம மலை இயற்கை காட்சிகள் பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவாக அழகாக பாருங்க எப்படிதான் இருக்கு பாத்தீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க அந்த வீடுகள் எப்படி பாருங்க. வீடுக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் மக்கள் வந்து தங்கி இந்த தேயிலை காட்டுகளெல்லாம் வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு எவ்வளவு இயற்கை காட்சி, எவ்வளவு ஒரு நேச்சுரலான இடத்துல வந்து மக்கள் தங்கியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இங்கிருந்து மேலே வால்பாறைக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா வால்பாறை. அடுத்து நாங்கள் வால்பாறைக்கு போக போறோம். வாங்க மீட் பண்ணலாம். எங்க வால்பாறை வந்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. ஜூன் ஜூலையெல்லாம் இங்கே வந்துட்டு மான்சூன் டைமு. உண்மையாகவே ரெயின்லாம் சூப்பராக இருக்குது. மிஸ்டெல்லாம் ரொம்பவே கீழே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாராவது வால்பாறைக்கு வராமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி வந்து வாங்க. நம்ம பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஏன் உங்கள் வெடி வரேன் அனிமல்ஸா? என்ன அனிமல்ஸ் பாருங்க. இந்த அனிமல்ஸ் கால் கலருக்கு தொட்டி வேணும். பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சில்லர் வருது, ரொம்ப கடுகடுன்னு இருக்குது. பாத்தீங்கன்னா கை நடுக்குது பாருங்க. பாத்தீங்கன்னா கோயிலுக்கு மழை தண்ணி வந்து தொகையில இருந்து தண்ணி கீழே வருதுங்க. ஒரு பைப் வச்சிருக்காங்க, இங்க தொட்டியம் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா பசங்க வால்பாறைக்கு வந்து ரொட்டி கேட்கறாங்க. வால்பாறைக்கு வந்து ரொட்டி கேட்கறாங்களாம். அந்த சொல்றேன் ரொட்டி கேட்கறா. பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மேல மலையில வந்து சுத்தமான இயற்கை தண்ணி, அப்புறம் மூலிகை தண்ணி நேச்சுரலான தண்ணி. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஆமாண்ணா, பாத்தீங்கன்னா வெள்ளையா தண்ணினாலே வெள்ளையா தானே இருக்கு. ஆடு ஆடுங்க எனக்குலாம் சுத்தமா வராது. தந்தானே 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 ஜிங்கிச்சிக்கா ஜிங்கிச்சிக்கான்னு சொல்லு.
இந்த கொண்டு இதெல்லாம் சொல்லியாச்சு, வேற தான் சொல்லு. பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முறுக்கு சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப சிரமத்தின் மத்தியில் எங்களோட ஃபுட்டெல்லாம் காலியாச்சு. பாருங்க எல்லாம் டோர் கண்ணனே சாப்பிட்டாங்க. டோர் கண்ணனே நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓ ஒரு வழியாக வால்பாறைலாம் ஏறி சுற்றி பார்த்தாச்சுங்க. சுற்றி பார்த்ததெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அதனால அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதாயிருச்சு. ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ஃபோனை மட்டும் பைக்கில் கொஞ்ச நேரம் சார்ஜர் போட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது தாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதை இந்த வீடியோவில் அட்டாச்சும் பண்ணியிருக்கேன் பாருங்க. காட்டு மாடு பாருங்க, காட்டு மாடு கருவம், காட்டு மாடு பாருங்க எப்படி இருக்குன்னு. மாலை என்னங்க இது, கழுதையா மாலா கழுதியா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சேர்ந்த மாதிரி இருக்கு பாரு. வண்டி திருப்புங்க நீங்க. வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரே மழை, இந்த பையன் ரொம்ப நடுக்குறான். ஹலோ காய்ஸ், இந்த ட்ரிப்பை நாங்கள் பிடிக்க போகிறோம். ஆனால் வந்து என்ன நடக்கும்னா, நாங்கள் இந்த வழியில் போகிற வழியிலெல்லாம் இப்போவே வந்து ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணோம். அது என்னென்னா வந்து காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. காட்டு மாடுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடுலேயே வந்து பார்த்திங்கன்னா கெடாமானுன்னு சொல்லுவாங்க. கெடாமானுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததில் புள்ளிமான் இருக்கும். அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இன்னும் போகிற வழி இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 o'clock மேலே தாண்டிடுச்சு. ஸோ நாங்கள் போகிறக்குள்ளே வேறு எதாவது அனிமல் ஸ்பாட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டித்தரோம். ஓகே, தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. எங்களுக்கு அங்கே இருக்கிற அனிமல்ஸ் நினச்சலாம் பயம் இல்லைங்க. இருட்டாக மிஸ்ட்டு எல்லாமே தரைக்கு வந்துருச்சு. அந்த இடமே ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்துச்சு. பக்கத்தில் ஆள் நிற்கிறது கூட தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும் மிஸ்டெல்லாம் வந்து கண்ணை முட்டுற அளவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட ஐஃபோன் இல்லைனாலும் இருக்கிற ஃபோனை வச்சு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. நிற்கிறதுக்கு பயமாக இருக்குங்க. வண்டி கவர் பண்ணு. நல்ல மிஸ்டேக், சரியான மிஸ்டேக். ஒன்றுமே தெரியல. மெதுவாக தான் வரும். எது கட்டாலும் அவளுக்கும் தெரிய மாட்டேங்குது, அவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்து மெதுவா. என்னங்க எவ்வளவு கூட்டமா இருக்குது? மிஸ்டேக் தான் முதல். நீங்கள் வால்பாறை வந்தீங்கன்னா 5-5:30 கீழே இறங்கிடுங்க. ஏன் அப்படின்னா 6 மணிக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா மிஸ்ட்டு வந்து கண்ணை மறைச்சிரும். எதிரில் யார் வந்தாலும் தெரியாது. என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கு, ஒன்றுமே தெரியலைங்க.
நாங்கள் என்னதான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு போயிட்டே இருந்தாலும் ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு யானையோ இல்லை புலியோ சிறுத்தையோ ஏதாவது நம்மளை கிராஸ் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்துட்டு பகலில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பகலை இந்த அளவுக்கு இருக்கிற இடம் ஏன் ராத்திரியான இவ்வளோ கொடூரமாக இருக்குது? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குங்க. பாலத்துல இருக்கோம். நம்ம பரலோகம் போய்ட்டோம். இந்த ஒரு மலை நாங்கள் ஏறி இறங்குறதுக்குள்ளே எங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா மிஸ்ட்டு வந்து ரொம்பவே கண்ணை மறைச்சிருச்சு. எதில் எது வந்தாலும் தெரியல. பைக் வளைச்சு வந்தால் மட்டும் தெரியும், வேறு ஏதாவது உருவம் போனால் கூட தெரியாது, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த மிஸ்டே எல்லாத்தையும் தாண்டி அந்த மலையெல்லாம் சேஃபாக இறங்கி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு. என்ன நடந்தாலும் கடவுள் நம்ம கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு வந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீகால் பண்ணி சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு அப்படியே இந்த நாளை முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாட்டா பை பை, டேக் கேர், வட்டா.